பதினெட்டாயிரம். என்னவா? சுவரின் 0.04 மீட்டர் தூரத்தை ஊடுருவிய சன்னம் அதன் வேகத்தின் பாதியை இழக்கின்றது. அச்சன்னம் ஓய்வுக்கு வருவதற்கு முன்னாக மேலும் எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கும்? இப்ப ஒரு சுவர், இந்த சன்னம் என்ன செய்யுதுன்னா தீபகத்தோட வருதுன்னு வைக்குவேன். 0.04 மீட்டர் தூரம் ஊடுருவிங்க. பாதி கதி அது இந்த உலகத்தின பாதியே நடந்தது. பிறகு மேலும் எவ்வளவு தூரம் ஊடுருவிங்க. இன்னும் எவ்வளவு தூரம் என்றா ஓய்வடையும் வரைக்கும் ஊடுருவும் இல்லையா? வேகம் பூஜ்ஜியமாகும் வரைக்கும் போவார். அது எவ்வளவு தூரம் கேள்வி. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த உராய்வு விசையில வெளிப்பட போகுது. அதாவது சன்னத்துக்கு சுவருக்கு இடையில இந்த விசையால செய்த வேலை இழந்த இயக்க சக்தி. அப்ப செய்த வேலை F into 0.04. இழந்த இயக்க சக்தி என்ன கேட்டீங்கன்னா ஆரம்பம் செய்யறது. ஆரம்பம் என்ன? half mv squared minus half m v squared by 4. ஆரம்பத்தில இருந்து நீங்க கிடைச்சு செய்த வேலை இழந்த இயக்க சக்தி. அப்ப இங்க விசைக்கு எதிராக செய்த வேலை. அப்ப F into 0.04 இழந்தது ஆரம்பம் செய்யறது. இப்ப இதுக்கு அதே தானே F into S திருப்பி செய்த வேலை F into S சமன். இங்க இருந்து இங்க போயிருக்க இதுல இருந்து அவ்வளத்தையும் வளர்ந்துட்டார். half m v squared by 4 ஆனா 0 இறுதி. இப்ப ஒன்று நிரப்பிச்சுடும். வரும் FF போயிடும் 0.04 by S சமன். இதுல half m போயிடும். half m v squared போட இதுல ஒன்று செய்ய கால். ஒன்று செய்ய கால் என்ன வரும்? ஒன்று செய்ய கால் முக்கால். 3க்கு 4 கீழே 1க்கு 4 இவ்வளவு 3 இருக்கா? 3 S7 0.04. அப்ப S7 04 by 3 0.0133 என்று 0.013 மீட்டர் முதலாவது. ஓகே, ரிப்பீட் பண்ண இதுல இருந்து இதுக்கு போயிருக்க இழந்த இயக்க சக்தி செய்தவே இல்லை. தடை விசைக்கு எதிராக செய்தவே இல்லை. சக்தி காப்பீது தடை விசையால வேலை செஞ்ச சக்தி இழக்கு. அப்ப தடை விசை F 0.04 மீட்டர் போற தடை விசைக்கு எதிராக செய்த வேலை இழந்த என்ன? ஆரம்ப இயக்க சக்தியில இருந்து இறுதி இயக்க சக்தியை கழிப்பீங்க. V/2 வர்க்கம் வரும் V squared by 4 வரும். அப்புறம் இங்க இருந்து இங்க போய் செய்த வேலை F into S தடை விசை. இதுல இருந்து அவ்வளவு இயக்க சக்தி எவ்வளவு? அப்ப இது பிச்சுட்டீங்க. இதுல பிரிக்க எல்லாத்துலயும் half mv square வெட்டுப்பட்டுரும். இதுல ஒன்று இதுல கால். ஒன்று செய்ய கால் முக்கால். இதுல கால். அடுத்த போட 3. அடுத்தது என்னவா? உருவில் காட்டப்பட்டுள்ள அரைவட்ட பாதையில் ஏயிலிருந்து பிக்கு கார் ஒன்று மாறாக்கதியில் பயணிக்க 80 செகண்ட் எடுக்கிறார். அரைவட்ட பாதையில போகும். இங்க ஏயில இருந்து பி 80 செகண்ட் போச்சு. பாதையின் விட்டம் 400 மீட்டர். விட்டம் 400 மீட்டர் ஆரை எழுது பண்ணாங்க 200 மீட்டர். சரி, ஏயில இருந்து பிக்கான வேக மாற்றம். இப்ப இது இங்க இருந்து இங்க மாறாக்கதியில போறேன்னா போற கதி எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கலாம் இல்ல? மாறாக்கதி கதிக்கு என்ன சமன்பாடு? தூரத்துக்கு நேரம். இங்க இருந்து இங்க என்ன தூரம்? ஐயா பை டி. பை அப்படி இருக்கட்டும். பை அரை 200 நேரம் 80 செகண்ட் வரும்னு சொல்லிட்டார்.
அப்ப இதை சுருக்கி நீங்க ரெண்டாவது வரும் 4ஆல வெட்டினா இது 5 இது 2. சோ 5 பை எங்கள் 2. ஏன்னு நான் இதை கண்டு எங்களுக்கு வேகம் வேணும். சோ விய கண்டாச்சு. வேகம் மாற்றம் தானே. அவன் இதுல போய்க்க வேகம் இந்த திசையில இருக்குது வி. இங்க வரைக்கிற வேகம் இந்த திசையில இருக்குது வி. இப்ப வேக மாற்றம்ன்றது என்ன? வேக மாற்றம் என்றது இறுதி செய ஆரம்பம். இறுதி இந்த பக்கம் வி, சய ஆரம்பம் அந்த பக்கம் வி. அப்ப நடக்கும் இந்த பக்கம் 2. 2 எவ்வளவு? இதை 2ஆல பெருக்கி விடுவீங்களா? 2 into 5 pi by 2. T2 போனா 5 pi. வேக மாற்றம் என்ன? எதிராவிடை 3ஆவது. விளங்குது இல்ல? இதுல வச்சுக்கொண்டு நீங்கள் விய காணுவீங்க. சோ விய கண்டு இப்ப நாங்க படிக்க என்ன படிச்சிருப்போம்? இங்க இருந்து இங்க போறதுக்குரிய சராசரி வேகம் காண்றதுக்கு வச்சிருப்போம். இது வேக மாற்றம் காண்றதுக்கு படிச்சிருப்போம். அப்ப அது 2 ஒரு கேள்விக்குள்ள வருது. வேகத்தை கண்டு வேக மாற்றம். ஓகே, 20ஆம் கேள்வி பாரு. என்னவா? நகர்த்தி வேறானது மாறாக்கதி 2 மீட்டர் பெர் செகண்டுடன் இயங்குகின்றது. குற்றி ஒன்று அதன் மீது விளவிடப்படுகின்றது. குற்றிக்கும் நகர்த்தி வேருக்கும் இடையிலான உராய்வு குணகம் 0.5. வார் சார்பாக பெட்டி ஓய்வுக்கு வரும் வரை குற்றி இயங்கிய தூரம் சார்ந்து. இப்ப நகர்த்தி வேறுன்ற இது மூவிங் பெல்ட். இந்த சாமான்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கொண்டு வர யூஸ் பண்ணுவோமே, ஏர்போர்ட்ல எல்லாம் பாப்பீங்க மூவிங் பெல்ட். இது என்ன செய்யும்? இப்படியே சுத்தி கொண்டிருக்கும். இப்படியே சுத்தி கொண்டிருக்க நீங்க இதுல ஒரு பொருளை வச்சுக்கிறேன்னு என்ன நடக்கும்? இந்த பொருளை எடுத்துக்கொண்டு அப்படியே இடத்துல வரும். இதுதான் என்ன மூவிங் பெல்ட். இப்ப இந்த மூவிங் பெல்ட் ஒரு பொருளை வைக்கிறீங்க. வச்சா பெல்ட் என்ன செய்யுது? 2 மீட்டர் பெர் செகண்டோட போவாங்க. 2 மீட்டர் பெர் செகண்டோட பெல்ட் போவாண்டது. அந்த குட்டியை வச்ச உடனே வேறு சார்பாக பெட்டி ஓய்வுக்கு வரும் வரை ஏண்டா இது வைக்கவே பூச்சியம். இப்ப வச்சோட என்ன நடக்கப்பட்டு சொன்னா இந்த குச்சி வேற தடுக்கும். அந்த வேர் வந்து இந்த குட்டியை பிடிச்சிருந்து இந்த குட்டி என்ன செய்ய எப்படி மூவ் ஆகும். இந்த குட்டி இதுல மூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட்ல என்ன செய்யும்? இந்த வேர் இந்த ஸ்பீடுக்கு வரும். 2மே சேம் ஸ்பீடுக்கு வந்துடுது. இப்ப இந்த குட்டி எப்படி இல்ல வேர் சார்போ இல்லை 2ம் ஒரே வேகத்துக்கு வருதுண்டா வேர் சார்போ ஓய்வடைகிறது. ஓகே, என்ன ஸ்பீட் ஆஃப் ஃப்ளக் இஸ் 0 வித் ரெஸ்பெக்ட் டு பெல்ட். அந்த பெல்ட் சார்பா അതിന്റെ வேகம் 0 ஆகும். இப்ப 2ம் சேம் ஸ்பீட் இருக்கு. இது வரைக்கும் எவ்வளவு தூரம் போயிருக்க கேள்வி. இப்ப என்ன காணுவோம்? 0வா இருந்தது 2 மீட்டர் பெர் செகண்ட். இப்ப எங்களுக்கு இது இந்த உராய்வு குணகம் 0.5 அதிகம். இந்த இடத்துல உராய்வு குணகம் 0.5. இதுல தொழிற்பட போற ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா உராய்வு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மியூவா. மியூ வந்து 0.5 into mg. உராய்வு என்ன? 0.5 into m into g check. அப்ப 5. அப்ப இது நார்மல் என்ன? அல்லது எப்படி போடும்? இந்த உராய்வு விசையால செய்த வேலை வெற்றியகசம். இந்த செய்த வேலை நீ ஆர்முடல கண்டு தூரத்தை கண்டாலும் சரி அல்லது செய்த வேலை பெற்றியகசம். இப்ப உராய்வு விசையால என்ன வேலை செய்யுது? F into S. F into S.
പ്രത്യേക സംഖ്യ ഇറുതിയിലേക്ക് അളവ് പറ്റുന്നത് ഹാഫ് എം ഇൻറ്റു 2 സ്ക്വയർ. ഇപ്പൊ വിസയന്റെ 5 തുറന്ന് കാണുള്ളൂ. അര ഇതര എം തര 4. അതായത് എം പോയി. അപ്പൊ 5s = 2. അപ്പൊ എസ് അളവ് 2x5 അപ്പൊ 0.4 മീറ്റർ. എന്തിനാവതായി 3. இதுல இந்த உராய் விசைன்றது F is equal to mu r வரும். சோ அந்த F is equal to mu r. அப்ப அந்த உராய் விசையால என்ன செய்யுது இயங்கு. ஒருத்தர் ரிப்பீட் அப்ப இதை வச்சோன்னா இது என்ன செய்யும், ஒரு வெளிச்சம் தடுக்கும். சோ இந்த பிளாக் வந்து வெளிச்சம் தடுக்க வெளிச்சம் செய்து குடிச்சிருக்கு. திருநொழிப்பற விசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உராய் விசை, ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த உராய் விசை என்னன்னு வரும், முன்னோக்கி இழுத்து கொண்டு போகுது. இப்ப இது இங்க போய்க்குது. இந்த வெளிச்சம் வேகத்தை பெற்றோடனே அவர் என்ன சொல்றார், வேர் சார்போ ஓய்வுக்கு வரைக்குள்ள எவ்வளவு தூரம் எங்கிறது கேட்டுவார். வேர் சார்போ ஓய்வுக்கு வர்றாருண்டா வேறிന്റെ വേഗം ഏറ്റ വേഗം ഉണ്ടണ്ടാ വേർ സാർബോ ഓய்வு. ஏன் இப்ப வேர் சார்பு வேகத்தை வருதோ சார்பான வேற நிப்பாட்டணும். இங்க 2 கொடுத்து இதுக்கு 2 கொடுத்தா என்ன வேணும், வேர் சார்பு ஓய்வில் இருக்கின்ற வேறிന്റെ வேகம் അതിന്റെ വേഗം കൊണ്ടായിരിക്കും. ஓகே. இப்ப 2 மீட்டர் பேசுகிறது வருவது விசையாளர் செய்த வேலை வெற்றியாக சார். உராய் விசை தானே வேலை செய்து. அப்ப இந்த விசையாளர் செய்த வேலை வெற்றியாக சக்தி. இப்ப இருபத்தி நான்கு வரும். அவன் ஒன்று என்ன கெட்டபோக அவன் ஒன்று 50 கிராம் திணிவுடைய கல் ஒன்றை எய்துவதற்கு பயன்படுகிறது. கையினால் 12 நியூட்டன் விசை கொடுக்கப்பட்டு இழுக்கப்பட்ட ரப்பர் இழையில் 10 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது. கையினால் கொடுக்கப்பட்ட விசை சடுதியாக விடுவிக்கப்பட்டால் கல்லின் ஆரம்ப ஆரம்புகள் யார்? இப்ப 2 வரும். இப்ப இந்த கெட்ட போல பிடிச்சு நிற்கிறாரா? இதுல பிடிச்சு நிற்கிறார். இதுக்குள்ள ஒரு கல்லை வச்சு போட்டு இது ஒரு விஷயம் கொடுத்தார். 12 நியூட்டன், இது 10 10. இதுல இருக்கிற 10 10 இதுல திணிவு வந்து 50 கிராம். இப்ப இந்த 2 விசை ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்ப நாங்கள் இழுத்து வச்சிருக்கேங்க, சமநிலையில வச்சிருந்தேன் விட போறோம். அப்ப பிடிச்சு வச்சிருக்கேக்குள்ள விஷயம் என்ன, இழுத்து வச்சிருக்காரு. இழுத்து வச்சிருக்காரு. இழுத்து வச்சிருக்கீங்களா இந்த விலகி விசை இந்த இடத்துல விஷயம் விட இல்லை. நான் இப்ப இழுத்து வச்சிருக்கேன் இந்த விளைவு விசை 0. ஒரே வச்சுக்கேன். இந்த ரிலீஸ் பண்ணிக்கிறது போகுது. இந்த 3 விசையும் தொழிற்பட்டு கொண்டிருக்கீங்க. இதை விட்டா விளைவு விசை என்ன 12. இதுக்கும் இதுக்கும் விலை 12 அறுத்துருவோம். முதல் சமநிலை இருந்தது. இந்த 10க்கும் இந்த 10க்கும் விளைவு 12 இருந்திருந்தாதான் முதல்ல சமநிலை இருந்தது. அப்ப இப்ப இந்த 10க்கும் விளைவு 12. அப்ப இதை விட்டோம்ல, கையை விட்டோம்னா இந்த 12 நியூட்டன் தான் தொழிற்பட போகுது. உடனே ஆரம்புகள் என்ன, ஆரம்புகள் சமன் விசைகள் தெரியும். விசை 12 இனிமே 50 கிராம். அப்ப 50 தர 10 செய்ய 3. 2 செய்தா 10 செய்ய 2 மேல போயிருமല്ലോ. 12 தர 10 2 கீழ் 5. இதில் விட்டீங்கன்னா 2 வருஷம் 4 100 வைக்கிறது வரும் 240 ms - 2. அப்ப விட்டோட ஆரம்புகள்
240 ms-2 மூன்றாவது answer. விளங்குது இல்ல? 3 விசை தொழிற்படுது. சோ 3 விசை தொழிற்பட்டு மைனஸ் பூச்சி வேறு பூச்சியம் பிட்கோன்ல இது பாருங்க. ஓகே, ரைட். இப்ப 22 வெளி பெறலாம். என்னவா? வட்டப்பாதையில் இயங்கும் பொருள் ஒன்றின் மீது தொழிற்படும் விசை அப்பொருளின் திணிவு M, அதன் வேகம் V, வட்டப்பாதையின் ஆரை R என்பவற்றில் தங்கியிருக்கும். F7 K M to the power X V to the power Y R to the power Z என்பதிலிருந்து பரிமாண பகுப்பாய்வை பாவித்து விசைக்கான கோவையை பெறும் XYZ இன் பெருமானங்கள் முறையே K7 ஒன்றா. இப்ப XYZ இன் பெருமானம் K7 ஒன்று எடுத்துட்டாரோ அலை இல்ல. இப்ப இது 26 வச்சதோட நீங்க இன்னும் இந்த பேப்பர் படிக்கல என்ன படிக்கல. வட்டேகம் படிச்சாக்கள் இதுக்காக என்ன செய்யணும் வேண்டாம். நான் சொல்லிட்டு இப்ப நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னு வட்டேகம் படிச்சாக்கள் என்ன செய்யணும் வேண்டாம். இப்ப நாங்கள் வட்டேகமும் படிச்சா போறாது. விசைக்கு என்ன சாப்பாடு எம்பிஸ் கேடு வரா. இப்ப சொல்லுங்க எக்ஸ் எவ்வளவு 1, y எவ்வளவு 10, z எவ்வளவு 7. எதுவுமே தான் 7. அப்ப எக்ஸ் 1, y 2, z 7. ஆன்சர் முதலாவது விட, ரெண்டாவது விட இல்லையா? அப்ப நேரடியா செய்திருவீங்க. போக போக ஜாபம் ஈஸியாக பண்றது விளங்குது. அது அந்த ஜாபாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப எங்க படிச்சோம். இப்ப நாங்க என்ன செய்வோம்? இது பரிமாண பகுப்பாய்வு. பரிமாணம் K M to the power X V to the power Y R to the power Z. பரிமாணம் சாப்பிடுது. விசைக்கு என்ன பரிமாணம்? MLT minus 2. Kக்கு பரிமாணம் இல்லை. ஒன்று வந்துட்டு M என்றது M தான். அப்ப M to the power X. V என்றது LT minus 2 உள்ள Y. சாரி LT minus 1. உலகம் எல்லாம் Y. R என்றது L தூரம். இப்ப அடுக்க சாப்பிடுதுமா? M அடுக்க சாப்பிடுறீங்கன்னா என்ன வரும்? இங்க 1 அப்ப X 1. T அடுக்க சாப்பிடுதுமா? இங்க சய 2 சமன் இங்க T அடுக்கு சய Y. ஆகவே Y 7 இனி L அடுக்க சாப்பிடுதுமா? இங்க 1. இங்க L அடுக்கு இதுல Y இருக்கு Z இருக்கு. அப்ப Y plus Z. Yக்கு என்ன போடுவீங்க? 2. இந்த 2 இங்க வாங்க Z சமன் சய. அப்ப X 1 Y 2 Z சய 1. அப்ப எத்தனாவது? 2வது. ஆனா நாங்க இப்ப இப்படி செய்யறத அப்படி செய்வோம். விளங்குது இல்ல? இருபத்தி மூணாம் கழிவா என்னவா? எளிய ஊசல் நீளத்தின் அளவீட்டு பெறுமதி. எளிய ஊசல் என்ன? நீளத்தின் அளவீட்டு பெறுமதி 2 மில்லிமீட்டர் வரை துல்லியத்துடன் அளவிடக்கூடிய உபகரணத்தின் மூலம்
அதன் நீளம் 20 சென்டிமீட்டர் பெறப்படுகிறது. அப்ப என்ன அளவிட்டு பெறுவது 20 மில்லிமீட்டர் வரை துல்லியத்தோட 20 மில்லிமீட்டர், வாசிப்பு 20 சென்டிமீட்டர். இதே போல் நேர அளவிட்டு பெறுமதி 1 செகண்ட் வரை துல்லியமாக இருக்கக்கூடிய உபகரணத்தில் 50 அளவுகளுக்கான காலம் 40 செகண்ட் என பெறப்பட்டது. ஈர்ப்பார்முறை ஜிக்கான சதவீத வலு. இப்ப நேரத்துக்குரிய சதவீத வலை என்ன, டீக்குரிய சதவீத வலை என்ன? டீயின் சதவீத வலு எவ்வளவு நேரம் அளக்கிறார்? 40 செகண்ட் அளக்கிறார். இழிவண்டிக்கு 1 செகண்ட். சதவீத வலு இழிவண்டிக்கு உயர்வலுவின் கீழ் வாசிப்பு திறன் அவ்வளவு 2.5. ஓகே, அது 50 அளவுக்கு தேர்ன்னு கேட்டீங்கன்னா 50 அளவுக்கான சதவீத வலுவும் ஓரளவுக்கான சதவீத வலுவும் ஒன்றாதான் வரும். நீங்க எவ்வளவு நேரத்தை அளந்தாலும் இழிவண்டிக்கைன்றது அந்த அளவீட்டுக்கு தானே வரும் இல்லையா? 50 அளவீட்டுக்கு 40 செகண்ட், 40 செகண்டுக்கு 1 செகண்ட் கிடைக்கும். நீங்க அதை 50 பிரிச்சா இழிவண்டிக்கு 50 பிரிக்கணும். திருப்பி சதவீத வலு அதை தான் வரும். அப்ப நேரத்துக்கான சதவீத வலு 2%. நீளத்துக்கான சதவீத வலு என்ன? இழிவண்டிக்கு 2 மில்லிமீட்டர், வாசிப்பு 200, 20 சென்டிமீட்டர், அப்ப 200. அப்ப எத்தனை வீதம்? 1 வீதம். எல்லுன்ற சதவீதம் 1 வீதம். இது ரெண்டே கண்டுட்டீங்கல்ல. இப்ப கேட்டது ஜீன் சதவீதம் வலு. அப்ப இப்ப தந்திரிக்கிற சமன் T7 2π√LOG. நீங்க ஜிய காணும் வர்க்கீங்க 2 பக்கம் T வர்க்கம் 4π² LOG. நீங்க இந்த ஜி எங்க கொண்டு வந்து நாங்க கொண்டு G7 4π² LOG. இப்ப ஜிக்கு சதவீத வலு என்ன? 4π²ன்றது மாறி, அதுக்கு வழி இல்லை. எல்லுக்கு எத்தனை வீத வலு? 1 வீத வலு. டீக்கு 2.5. அவன் டீ வர்க்கத்துக்கு 2 மடங்கு 5 வீத வலு இல்லையா? டீக்கு 2.5ண்டா வர்க்கிக்கு எத்தனை வீத வலு வரும்? 5 வீத வலு வரும். அப்ப மொத்தமா சதவீத வலு என்ன? 6 வீதம். அப்ப இதுக்கு 6 வீத வலுதான் என்னது? ஜிக்குரிய வலு. எத்தனாவது விடை? 5வது விடை. உயர் சதவீத வலு 6 வீதம். இப்ப 24ஆம் கேள்வி. உருவில் நிற்பவர் ஊன்றுகோலின் உதவியுடன் நிற்கின்றார். ஒவ்வொரு ஊன்றுகோலிலும் தரையினால் கொடுக்கப்படும் விசை ஊன்றுகோல்களுக்கு கூடாக செல்கின்றது என கொள்க. தரைக்கும் ஊன்றுகோலுக்கும் இடையிலான நிலையியல் உராய் குணம் 0.9 ஆக இருந்தால் ஊன்றுகோல் தரையில் வழுக்க தொடங்குவதற்கு சற்று முன் இருக்கக்கூடிய உயர் தீட்டாவின் உயர் பருமன். இப்ப என்ன? ஒவ்வொரு ஊன்றுகோலிலும் தரையினால் கொடுக்கப்படும் விசை ஊன்றுகோலினூடாக செல்கின்றன கொள்க. ஊன்றுகோல் வழுக்க தொடங்குவதற்கு சற்று முன் இருக்கக்கூடிய தீட்டாவின் உயர் பருமன். இப்ப இது ஊன்றுகோல். இவர் என்ன செய்யறார்? இந்த ஊன்றுகோலுக்கு விசை கொடுக்கிறார். இப்ப இந்த ஊன்றுகோல்ல விசைய கொடுக்கக்குள்ள அவற்றை முழு வெயிட்டும் வந்துதானே நிக்க பிரச்சனை இல்ல. நடக்க என்ன செய்வார்? தன்னை தூக்கி தானே முன்னால வைப்பார். இதுல ஊண்டி தன்னை முழு வயிற்றையும் தூக்கி கல வைப்பார். அப்ப இவற்றை முழு வயிற்று செய்யினாரு. இங்கு இது நிலத்துக்கு விசைய கொடுக்க, நிலம் இதுக்கு ஒரு விசைய கொடுக்கும், இது இல்லத்துக்கு விசைய கொடுக்கும். இந்த 2 விசையும் தான் வெயிட்டு தாங்க போகும். ஓகேயா?
இப்ப இவற்ற இந்த ரெண்டு விசையும் இது இது ஆர் இப்படி இருக்குது, இது ஆர் இப்படி இருக்குது, இந்த ரெண்டு விசையும் இந்த எம்ஜி தாங்க. இப்ப இந்த கோணம் தீட்டாடா ஆர் காஸ் தீட்டா ஆர் காஸ் தீட்டா அப்ப எவ்வளவு 2r cos theta வந்து மேல இருக்குது. இப்போ வந்து என்ன தீட்டவன் எம்ஜி தான். அப்ப ஆறுன்ற பெருமதி எவ்வளவு கேட்டீங்கன்னா எம்ஜி பை 2 cos theta. இது கிடையாது எம்ஜி பை 2 cos theta. சரி, இப்ப இது என்ன செய்யும்? இது இங்கால போக பாக்க உராவிசை கலந்தாரு, அதே மாதிரி இது கலந்தாரு. அப்ப இந்த உராவிசைக்கு என்ன சாப்பாடு எஃப் செவன் மியூவா, மியூ எவ்வளவு 0.9, எவ்வளவு எம்ஜி பை 2 cos theta. மேலத்த தெளிவான இருந்தவ தரல. இப்ப இந்த டீட்டான உயர் பெறுமதின்னு கேட்டா எவ்வளவு செய்திருக்க தேவையில்லையோ ஒன்று தோணுது. ஏன் இதுல என்ன நடக்கும்டா, இந்த உடாய் இது இருக்கല്ലോ, இவ்வளவு பேர் செய்திருக்க தேவையில்ல, இந்த இந்த விசை இருக்கല്ലോ, இதுல இருக்கு செவன் மருதாக்கம், இது உராய் விசை. இப்ப இந்த செவ்வன் மருதாக்கத்தின் உராய் விசை விளைவுள்ள இந்த கோளின் வழியா இருக்கும். ஏன் விசை கோளின் வழியா இருக்குன்னு சொல்லிட்டாருல்ல. இப்ப இந்த F1க்கும் R க்கும் உரிய விளைவு இருக்கல்ல, F1க்கும் R1க்கும் உரிய விளைவில் வந்து இந்த கோளின் வழியா இருக்க முடியும். அதான் இதை கூட தான் தீட்டா. இப்ப நீங்க தாண்டிட்டு எழுதினா என்ன வரும்? தாண்டிட்டு எழுதினீங்க என்ன வரும்? விளைவு F1, இது R1. விதைகள் தேவையில்லை, இந்த வேலை இந்த கேள்வி சொல்ற தாண்டில வந்து F1ங்கள் R1. அப்ப F1ங்கள் R1ண்டா இந்த மேக்சிமம் பெறுமதி என்ன சொல்லுங்க அவன் நியூ. இது இந்த உயர் பெறுமதி உங்களுக்கு தெரியும், தீட்டா உயர்வாகணும், இது உயர்வாகும். அந்த அது இந்த உயர் பெறுமதி தான் உராயக்கூடாது. F1ங்கள் R1 என்ற உயர் பெறுமதி தான் உராயக்கூடாது. அப்ப கேண்டிடா 0.9. அப்ப தீட்டா என்ன? tan inverse 0.9. இதுதான். ஓகே, இந்த கேள்வியிலேயே இந்த இந்த கேள்வியில எங்களுக்கு இதுதான் முக்கியம். என்ன சொல்லிட்டார்? இந்த விளைவுள் விசை இந்த கோளின் வெளியே இருக்குன்னு சொல்லிட்டார். அப்ப இது என்ன விளைவுள், இது இந்த கோளின் வெளியே இருக்கு. அப்ப தீட்டா ஓடத்துல இருக்கு. அப்ப tan theta F1ங்கள் R1, இது இந்த மேக்சிமம் தான் மியூ அதுல இருக்கு. ரைட், 25ஆம் கேள்வி பாரு. என்னவா? பெரிய வீடு ஒன்று வளிபதப்படுத்தும் கருவி, எது ஏசி, 15 கிலோவாட் வலுவை கொண்டது. இவ்வழிபடுத்தும் கருவி ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலங்கள் வேலை செய்கின்றது. 30 நாட்களை கொண்ட மாதம் ஒன்றுக்கான மின்சார கட்டணம் ஜாம். என்னவர் சொல்றார்? ஏசி இந்த பவர் வந்துட்டார் 15 கிலோவாட், அது ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம் வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு 3 மணித்தியாலம், அப்படி ஒரு மாசம் 30 நாள் வேலை போகுது. இப்ப எங்களுக்கு இப்ப எவ்வளவு சக்தி பயன்பட்டாலும் சக்தி என்றது என்ன சாமான்? வலு தர நேரம். வலு என்ன? 15 தர 1000 கிலோமீட்டர். நேரம் எவ்வளவு? 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலம் 3 தர 3600. இது என்ன செகண்ட்ல போடுங்க. 3 மணித்தியாலம் இப்படி 30 தான். 3 மணித்தியாலம் தர 30 நீதான். இது என்ன வலு?
சரி இப்படி இருக்கணும், இதை சுருக்க வேண்டாம். இனி இவ்வளவு ஜூல் சக்தி பயன்படுத்திருக்கா, இவ்வளவு ஜூல் சக்தி பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு யூனிட் என்றது ஒரு கிலோமீட்டர் அவர் என்றுதான் ஒரு யூனிட். ஒரு கிலோமீட்டர் அவர் எவ்வளவு சொல்லுங்க லாபம்? 1 × 13 வேட். அவர் என்றது 3600 செகண்ட். எவ்வளவு ஜூல்? ஓகேயா? எனது 3.6 × 16 ஜூல். இப்ப இவ்வளவு ஜூலுக்கு மேல எவ்வளவு காசு? 32 ரூபா. ஒரு கிலோமீட்டர் அவருக்கு 32 ரூபா. அப்ப இவ்வளவுக்கு 32 ரூபா. அப்ப இவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை? அப்ப மின் கட்டணம் என்னது கேட்டீங்கன்னா எனது 3.6 ஜூலுக்கு 32 ரூபா. ஆகவே இவ்வளவு ஜூலுக்கு இவ்வளவு என்ன ஜூல்? 15 தர 3 தர 30 தர இது இரண்டையும் என்னன்னு கொள்ளாம இது தானே 3.6 தர 16. அப்ப இது போயிடும். அந்த ரெண்டு போயிடும் எல்லாம் 32 தர 15 தர 3 தர 30. அவ்வளவு. 15 தர 32 எவ்வளவு? இப்ப இது 15 தர 3 45 450 450 30 480 தர 90 சைபர் சைபர் 9872 2 நாம 36 7 43 43,200 ரூபாய். எல்கேஆர் என்ன? ஸ்ரீலங்கன் ரூபீஸ் இல்லையா? முதலாவது விளங்குது. இது ஒரு யூனிட்ன்றது ஒரு கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் 32 ரூபா. அப்ப இவ்வளவுக்கு இவ்வளவு இவ்வளவு. ஓகே தானே?